இந்தியாவில் 10ல் 1 பேருக்கு கேல்ஸ்டோன் இருக்கு. ஆனால் 80% பீப்புள்ஸுக்கு அது அவங்களுக்கு இருக்குன்னே தெரியாது. ஸோ என்ன சாப்பிட்டோம் இது வரதுக்கு, என்ன சாப்பிட்டா போகும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம லிவர் டெய்லி பைல் ஜூஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த பைலில் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியானா ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஆயில் ஃபுட்டு, மீல் ஸ்கிப் பண்ணுறது, வேமா ஃபேட் லாஸ் பண்ணுறது, இது மூணுமே கேல் பிளாடர் ஸ்டோன் வரதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ கேல் ஸ்டோன் சைலண்டாக ஃபார்ம் ஆகும், பெயின் வர வரைக்கும் தெரியாது. ஃப்ரைட் ஃபுட்ஸு, மைதா ஐட்டம்ஸு, பட்டரு, பேக்கரி ஃபுட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொலஸ்ட்ரால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதை விட இன்னொரு முக்கியமானது, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணீங்கன்னா பைல் திக்காகும். இதனாலே ஸ்டோன் வேமா ஃபார்ம் ஆகும். என்ன சாப்பிடணும்? வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், ஹெல்த்தி ஃபேட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நல்லா ஹைட்ரேட்டடாக இருங்க. மினிமம் ஒரு நாளைக்கு 3 liters ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறணும். மில்க் திஸ்டில்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஸ்லீமரைன் இருக்கனால லிவர் செல்ஸை ரிப்பேர் பண்ணும். கேல் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு இது நேச்சுரலாக சப்போர்ட் பண்ணும். மார்னிங் இதை டீயா மேக் பண்ணி குடிச்சா நல்லது. ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டோன் இருந்தா டாக்டர் அட்வைஸ் தான் நல்லது. டயட் கியூர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இப்பதான் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். திஸ் இஸ் டயட்டிஷியன் சிவபிரசாத். ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் வைட்டாலிட்டி.